எவ்வளோ தாண்டா இந்த வேர்ல்ட் கப் ட்ராஃபி காஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 191 கோடி. சில ஃபார்முலா ஒன் டிரைவரோட சம்பளம். இந்த வீடியோ தயவுசெய்து ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைப் பண்ணால் மட்டும்தான் இங்கே இப்படி ஒரு கிரியேட்டர் இருக்கான்னு ஊருக்கே தெரியும். வாமோஸ் மக்களே, வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் வேர்ல்ட் கப். ஸோ வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி வேர்ல்ட் கப் பார்த்துருப்பீங்களா ட்ராஃபி, அது எங்கே செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க, எவ்வளோ ரூபா, அதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். நம்ம புல்தீஸ் அப்படின்னா அமெரிக்கன்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவனுங்க வந்து NBA, அமெரிக்கன் ஃபுட்பால், ஹாக்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேறு என்ன பேஸ்பால், இந்த மாதிரி மேஜர் லீக், இதுக்கு எல்லாத்துக்கும் ட்ராஃபிஸ் பார்த்தீங்கன்னா யானை சைஸில் பெருசு பெருசாக செய்வாங்க. எக்ஸப்ட் NBA, மோஸ்ட் ஆஃப் த ட்ராஃபிஸ் ஆர் சில்வர். ஆனால் அது கூட வேர்ல்ட் கப் ட்ராஃபிக்கு ஈக்குவலாக வராது. வேர்ல்ட் கப் ட்ராஃபியை யார் செய்கிறா அப்படின்னாக்கா மிலானில் இருக்க இட்டாலியை சேர்ந்த ஒரு சின்ன கம்பெனி, பெர்டோனி ட்ராஃபி கம்பெனி. அவங்க பேர் அவ்வளோதான். 900 அதாவது 100 வருஷமாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க. கிரேட் கிராண்ட் ஃபாதர்லேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ட்ராஃபீஸு, மெடல்ஸு, சிலை செதுக்குதல். அவங்க வந்து ஆர்டிஸ்ட் அவங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்க எப்படி இந்த வேர்ல்டு கப் உள்ளார வந்தாங்க அப்படின்னாக்கா 1970 ஃபீஃபா வந்து எனக்கு வந்து நாங்கள் வேர்ல்ட் கப்புக்கு வந்து ஒரு புது ட்ராஃபி எங்களுக்கு வேணும், எல்லா உலகத்தில் இருக்க பெஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தா இவங்க போகும்போதே இந்த பெர்டோனி ஃபேமிலி, அவங்க தாத்தா நீங்கள் கிராண்ட் ஃபாதர் போகிறாங்க. போயிட்டு ட்ராஃபி வந்து 2 ட்ராஃபி வந்து செஞ்சு ப்ரோட்டோடைப்பை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பார்த்தா அந்த இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா ட்ராஃபி, அதோட பியூட்டியை பார்த்து லிட்ரலாக எல்லாரும் மெய் மறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அதை கொடுத்துட்டாங்க. அப்போலேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறையாக அவங்க ட்ராஃபி செஞ்சுட்டு வராங்க. வேர்ல்ட் கப்பை வந்து திரும்ப இவங்களோட பேத்தி எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் தான் இருக்காங்க. அவங்க தாத்தா செய்யும்போது இந்த பேத்தி வந்து அதை பார்த்துட்டு வாவன்னு ஒரு வியப்பில் இருந்தாங்களாம். பட் அவங்களே அந்த ட்ராஃபியை செய்யணுங்கும்போது வேறு மாதிரி ஒரு இதுவாயிருச்சு. சரிடா, இது எப்படி செய்கிறாங்க அப்படின்னாக்கா இதை மாஸ் ரெப்ளிகேட் பண்ணி எல்லோரும் வித்துட்டுலாம் இருக்காங்க. பட் ஸ்டில் இதை பக்காவாக ரெப்ளிகேட் பண்ண முடியாது. ஏன்னா கையில் செய்கிறாங்க. ஆர்டிஸ்ட்டு, ஹியூமன் அப்படியே டச் இருக்குது அதில், கிராஃப்ட்மேன்ஷிப்பு. இவனுங்க செய்கிறதுனாலே எனக்கு தெரியல, எல்லா விஷயத்துலையுமே எப்போவுமே ஒரு ஹியூமன் டச் இருந்தாக்க அதுக்கு உயிர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் கப் ட்ராஃபிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு உயிர் இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. அது கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ட்ராஃபி வந்து 4.9 கிலோஸ் வெயிட்டு. அதுவும் என்ன, பியூர் 18 கேரட் கோல்டு. மொத்த வெயிட்டு பார்த்திங்கன்னா 6 கிலோ. உள்ளே வந்து ஹாலோவாக இருக்கும். ஸோ இந்த ட்ராஃபியில் சின்ன சின்ன மைனரான ஒரு இதெல்லாம் இருக்கும். கடைசியாக பேர் மட்டும் எந்த கண்ட்ரி ஜெயிக்குதோ அதை எம்டியாக விட்டுருப்பாங்க, அடித்து கொடுத்துருவாங்க. இதோட பியூட்டியே என்ன அப்படின்னாக்கா நீங்கள் வேர்ல்ட் கப் ட்ராஃபியை வந்து வாங்க முடியும், செலிப்ரேட் பண்ண முடியும், திரும்ப கொடுத்துட்டு ரெப்ளிகாவை தான் ஒவ்வொரு கண்ட்ரியும் வாங்கிட்டு போகணும். ஸோ எதுக்காகடா அர்ஜென்டினா டிஷர்ட்டை போட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டிங்க ரொனால்டோ ஃபேனாக இருந்தேன் அப்படின்னாக்கா, போன வேர்ல்ட் கப்பை கோட் மெஸ்ஸி லிஃப்ட் பண்ணார். அந்த ஞாபகத்தோடு அப்படியே வந்து உட்காந்து வேர்ல்ட் கப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாத்தையும் உள்ளே ஒன்று கூடி இழுத்துட்டு போய் இந்த வேர்ல்ட் கப்பை வந்து வேறு லெவலில் கொண்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே ஃபஸ்ட்டு. ஸோ இது தாண்டி என்ன அப்படின்னாக்கா ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்ட் கப் ட்ராஃபியோட ஹைட்டு வந்து 37 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. வெயிட்டு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓவராலாக 6 கிலோ வெயிட்டு, 6.1 6.2 6 கிலோ வெயிட்டு. எவ்வளோ தாண்டா இந்த வேர்ல்ட் கப் ட்ராஃபி காஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 191 கோடி, 191 crore வேர்ல்ட் கப் ட்ராஃபியோட காஸ்ட்டு. சில ஃபார்முலா ஒன் டிரைவரோட சம்பளம். கேட்கவே பிரமிப்பாக இருக்குல்ல, படிக்கவே பிரமிப்பாக இருந்தது. இந்த வீடியோ ஃபீஃபா சேனலில் அஃபிஷியலாக இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த குடும்பமே எப்படி ட்ராஃபி செய்கிறாங்க, எப்படி அந்த கலையை பண்ணுறாங்கன்ட்டு. தயவு செய்து இந்த வீடியோ முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அங்கே போய் பாருங்கள். இதோட அது சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி உள்ளே கொண்டு போகிறாங்க அப்படியே வேர்ல்டு கப்பில் வாங்கன்ட்டு. வேர்ல்ட் கப் ட்ராஃபி வெறும் ஒரு சாதாரணமான ட்ராஃபி இல்லை. ஒரு 4 வருஷத்துக்கும் அத்தனை பேர் வந்து வேர்ல்ட் கப் பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது, யார் பண்ணுறாங்கிறது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பண்ணுறேன். ஸோ தயவு செய்து ஒன்ஸ் அகெயின் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ தயவுசெய்து ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைப் பண்ணால் மட்டும்தான் இப்படி ஒரு கிரியேட்டர் இருக்கான்னு ஊருக்கே தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.